கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். போன வாரம் உங்களுக்கு கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து செய்கிற காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படி சொல்லி ஒரு 3 பேரை குறித்து உங்களுக்கு சொன்னேன். இதுதான் இனி தொடரும். படிங்க யாத்திராகம புஸ்தகம் 34:10. யாத்திராகம புஸ்தகம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இதுதான் நம்முடைய பாயிண்ட். உன்னோட கூட நான் இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் அப்படி சொல்லி. அப்போ கர்த்தர் யார் கூடலாம் இருந்து எப்படிப்பட்டதான கிரியை செய்தார்? இந்த பயங்கரமாக இருக்கும் என்றதான காரியம் பிரமிக்கத்தக்கதாய், ஆச்சரியப்படத்தக்கதாய், இப்படி கூட நடக்குமா அப்படின்னு யோசிக்கத்தக்கதான காரியத்தை தான் பயங்கரமாக இருக்கும் அப்படி சொன்னேன். இப்போ முதலாவது ஆண்டவர் ஒரு மனுஷனோடு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படி சொன்னார். அதான் ஈசாக்கு உங்களுக்கு சொன்னேன். அவனுடைய மனது கேராருக்கு போகணும். கேராருக்கு போகிறதுக்கு முன்னால் அவன் எகிப்துக்கு போகணும்னு நினச்சான். ஏன் எகிப்துக்கு போகணும்னு நினச்சான்? அங்கே தண்ணி இருக்குது. எகிப்தில் அவர்களுக்கு தண்ணீர் இருந்துச்சு. அதனால் அங்கே போனால் பிழைச்சிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்கள்ட்ட சொன்னார், நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லுகிறதான இந்த தேசத்தில் இரு. அப்போ அவன் மனசில் யோசித்திருப்பான் இல்லையா, ஆண்டவரே பஞ்சம், தேசத்தில் பஞ்சம், இங்கே இருந்தால் நான் எப்படி பிழைக்க முடியும்? அதுக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பார், நான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நீ இந்த இடத்துல இருந்து பார் இப்படி சொல்லியிருப்பார். அதனால் அவன் கேராரில் இருந்தான். உங்கள் அப்பா எனக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தார், என் வார்த்தைக்கு செவி கொடுத்தார், அவன் இருந்தார், நீயும் இரு, நான் உங்கள் அப்பாவுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றி அவருக்கு ஆசீர்வதித்த மாதிரி உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அவன் அதை கேட்டு இருந்தான். கர்த்தர் பஞ்ச காலத்தில் அவனை ஆசீர்வதித்தார். 100 மடங்கு பெருகினான். ஆடுகளும் மாடுகளும் அவனுக்கு கிடைச்சது. நிறைய தானியங்கள் கிடைச்சது. அந்த ஊரில் இருக்கிற ராஜாக்கள் கூட என்ன செய்யல, இதை பார்த்து பிரமிச்சு அவங்களே வந்து சொல்கிறாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று நாங்கள் கண்டோம் அப்படி சொல்கிறாங்க. உன் கூட கடவுள் இருக்கிறாருன்னு நாங்கள் பார்த்தோம். ஏன்னா இந்த பஞ்ச காலத்தில் யாரும் விதைக்க மாட்டாங்க. நீ விசுவாசத்தில் செய்த உன் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு இதில் இறங்கின, நீ இறங்கி செய்ததுனால கர்த்தர் உன் விசுவாசத்தை கனம் பண்ணி உன்னை ஆசீர்வதித்தார். உன் கூட இருக்கிறதான கடவுள் பெரியவர். நாங்கள் அதை கண்டு உடன்படிக்கை பண்ண வந்தோம் அப்படி சொன்னேன். ஆகவே கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தால் நம்மளை என்ன செய்வார்? எப்படிப்பட்டதான சூழ்நிலையிலும் அவர் பேச்சை கேட்டால், அவருக்கு செவி சாய்த்தால், அவர் நம்ம கூட இருந்து செய்கிற காரியம் உண்மையாகவே மற்றவர்கள் கண்ணுக்கு பயங்கரமாக தான் இருக்கும். நமக்கு இல்லை, மற்றவர்கள் கண்ணுக்கு அது பயங்கரமாக இருக்கும். இப்படியெல்லாம் இவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வாரா அப்படின்ற இடத்துக்குள்ள வந்துடுவோம். 2வது யாக்கோபு, அவனுடைய மகன். அவன் ஒரு பிரச்சனையினால ஓடினான். கையில் ஒன்றுமே இல்லை. ஒரு இடத்துல படுக்கும்போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அறிமுகப்படுத்தினார். நான் உன் பிதாக்களின் தேவன் அப்படி சொன்னார். நான் உன்னுடைய பிதாக்களின் தேவன் அப்படி சொன்னார். அப்போ அவன் சொன்ன, ஆண்டவரே என் பிதாக்களின் தேவனாய் நீர் இருந்தா, இதோ நான் போகிறேன், தனியாக போகிறேன், நான் ஆரானுக்கு போகிறேன், என்ன நடக்கும் நாங்கள் தெரியாது, என்னுடைய தாயுடைய சகோதரன் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவன்னு எனக்கு தெரியாது, நீர் என்னோடு கூட இருந்தா, நான் போகிற வழியெல்லாம் நீர் என்னோடு கூட இருந்து என்னை திரும்பி வர பண்ணும். அப்போ நீர் என் தேவன், நீர் நான் உங்களுடைய ஜனமாக இருப்பேன், நீர் என் கூட இருக்கிறது போல நானும் உன் கூடயே இருப்பேன் அப்படி சொன்னான். இப்போ ஆண்டவர் என்ன செய்தார்? அவனோடு கூட போனார். அவன் போன இடத்துல கர்த்தர் மனுஷருடைய கண்களை தயவு கிடக்க பண்ணி அவனை வைத்து ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை அந்த சிறிய நாட்டனாகிய அவன் தெரிந்து கொண்டான், லாபான். இப்போ இவன் வீட்டை விட்டு வெளியே போக மனதா இருக்கிறான் என்று அவனுக்கு தெரிஞ்ச உடனே அவன் ஓடி வந்து சொல்றான், உன்னுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைச்சுமானா, நீங்க இரு, நீ ஏன் போற, நீ இங்க இரு, உன் நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று குறிப்பினாலே அறிந்து கொண்டேன். அவர்களுக்கும் அஸ்தரோத், பாகால் தெய்வங்கள் இருக்குது, அது அவங்களுக்கு பெரிய தெய்வம்னு சொல்லியிருந்தாங்க.
ஆனால் உன் கூட இருக்கிற தெய்வம் எங்கள் தெய்வத்தை விட பெருசு அப்படின்றதான எண்ணத்துக்குள்ள ஆண்டவர் அவனை பார்க்க வச்சார். இவன் கூட கர்த்தர் இருக்கிறத பார்க்க வச்சார். அதனால தான் அவன் சொன்னான், நீ இருப்பா, உன் கண்களை தயவு கிடைச்சா இங்கே உன்னால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொன்னான். சரி. ரெண்டாவது, கர்த்தர் நம்மளோட இருந்தால், இவன் சொல்லாமல் கொள்ளாமல் வந்தபோது அவனுக்கு ஒரே ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்ன? யாக்கோபை காலி பண்ணிடணும். யாக்கோபை அழிச்சிட்டோம்னா என் பிள்ளைகள் என்கிட்ட வந்துடுவாங்க, என் பேர பிள்ளைகள் எனக்கு கிடச்சிரும். ஏன்னா 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ 10 பேரும் ஆம்பளை பசங்க. 10 பேரும் ஆம்பளை பசங்க. ஆம்பளை பசங்க தான் அவங்களுக்கு ரொம்ப கெயின். அதுதான் ஆசீர்வாதமே. அவங்க மூலியமாக தான் எல்லாம் கிடைக்கும். அதனால் 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்கள வச்சு நம்ம ஆடு மாடு மேய்ச்சி இன்னும் பெருசாக இல்லலாம். நம்ம இவனை காலி பண்ணிட்டா எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்துடலாம் அப்படின்ற எண்ணத்தோடு தானவன் போனான். அந்த எண்ணம் இருந்தனால்தான் கர்த்தர் அவங்கள்ட்ட தரிசனமாகி, டேய் என்னுடைய மகன், நீ தீமையானது ஒன்றும் செய்யவும் கூடாது, பேசவும் கூடாது, எச்சரிக்கையாயிரு, உன்னை நான் காலி பண்ணிடுவேன்னு சொன்னார். அவன் பயந்துட்டான். அதனால தான் வந்து சொல்கிறான், உனக்கு நான் எதாவது செய்யணும்னா எனக்கு வல்லமை இருக்குது. அப்படின்னா என்ன இருக்குது? எனக்கு அதிகாரம் இருக்குது. உன்னை கொண்டுட்டா உங்கள் அண்ணன் கூட எனக்கு கேட்க முடியாது. உங்கள் அண்ணனும் உன்னை கொல்றதுக்கு தான் ரெடியாக இருக்கான். நான் கொன்னா சந்தோஷம் தான் படுவான். அதனால் உன்னை கொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் உன் தேவன் இருக்கார் பார்த்தீங்களா, உன் தேவன், உன் பிதாக்களின் தேவன் என்னை நைட்டை வந்து பயமுறுத்தினாரு. உன் மேலே நல்லது தான் பேசணும், உங்கள்கிட்ட தீமையானது பேசணும், உன்னை கொன்னுடுவேன்னு சொன்னார். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் போகிறேன் அப்படி சொல்லி முத்தமிட்டுட்டு சமாதானத்தோடு திரும்பி போயிட்டான். யோசித்து பாருங்கள், நம்ம கூட கடவுள் இருக்கிறார் அப்படி சொன்னாக்கா நமக்கு விரோதமாக யார் வந்தாலும் அவர்களை நமக்கு சமாதானமாக ஆக்கி விட்டுருவார். அவங்களை எச்சரித்து பயமுறுத்துவார். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதற்கு தான் அடையாளம். மூன்றாவதாக மனுஷன் யோசேப்பு. இந்த யோசேப்பு வீட்டில் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் அவன் கூட இல்லை. ஏன்? யாக்கோபுடைய வீட்டில் இருக்கிற வரைக்கும் யோசேப்பு கூட இல்லை. அடிமையாய் வித்த பேர் தான் கர்த்தர் அவன் கூட வந்தார். ஏன்னா 11வது பையன் இவன். 2வது, இவன் நேசித்த மனைவி பெத்த பையன் அவன். லேயால் அவன் நேசிக்கல, ஆனால் குழந்தையா பெத்து போட்டுட்டு இருந்தான். ஆனால் ராகேல் ரொம்ப நேசித்த மனைவி. அந்த நேசித்த மனைவி வயிற்றுல பிறக்கிற குழந்தாது, அதுவும் அவன் விரும்பினது. அதனால யோசேப்பு பிறந்த போது அவன் யோசேப்பு மேல அளவு கடந்த பாசத்தை வச்சான். அதனால தான் அந்த 10 பேருக்கு அவன் மேய்ப்பர்களுடைய ட்ரெஸ்ஸை போட்டு அமுச்சிட்டான். இவனுக்கு மட்டும் பல வர்ண அங்கேயே போட்டு இளவரசம் மாதிரி வச்சிருந்தான், இளவரசம் மாதிரி. அதனால அவங்களுக்கெல்லாம் கோபமாக இருந்துச்சு யோசேப்பு மேலே. யோசேப்பும் அவங்க செய்கிறதான் அக்கிரமத்தை அவங்களுக்கு சொல்லிட்டு வந்தான். ரொம்ப அதிகமாய் நேசித்தான். அதனால் என்ன சம்பவிச்சது? கர்த்தர் அவன் கூட இல்லை. பிரியமானவர்களே, தேவன் நம்ம கூட இருக்கணும் அப்படி சொன்னாக்கா நம்மளை நேசிக்கிற ஆள் இருக்கக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு? அதிகமாய் நம்மளை நேசித்த ஆண்டர் கூட போகாமல் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப நம்ம யாரையாவது நேசித்திருந்தோம்னா கடவுளுக்கும் போகாமல் இருக்கும். யோசேப்பு அவங்க தகப்பன் அதிகமாக நேசிக்கிறபடினால யோசேப்பு கூட இருக்க முடியல. என்றைக்கு யோசேப்பை அடித்து குழியில் போட்டு விற்றாங்களோ அன்றைக்கு, ஏன்னா அப்பா நேசிக்கிற வரைக்கும் பையனுக்கு எல்லாம் தேவையும் அப்பா கொடுப்பார். அப்பா அவருங்க தேவைன்ற கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. யோசித்து பாருங்க, நீங்கள் கூட உங்கள் பிள்ளைங்கள எல்லாத்தையும் 5 மட்டும் 60 அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தா உங்களை ரொம்ப பிடிக்கும், எல்லாம் செய்வோம். அவங்க வந்து எதுக்கு தேவை ஆண்டரை விட்டு போய் அவங்க என்னத்துக்கு ஜெபம் பண்ணணும்? சகலமாக அவங்களுக்கு நீங்கள் தரீங்களே. தெய்வத்துக்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு இது கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. இப்போ இவனை வித்துட்டு அப்புறமா என்ன நடந்துச்சு? ஐயோ, எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரே, எங்கள் பிதாக்களின் தேவன் எப்படிப்பட்டவர்னு. எங்கள் அப்பா தனியாக போகும்போது அவரு கூட கர்த்தர் இருந்து போகிற இடத்துலலாம் ஆசீர்வதித்தாரே. இப்போ நான் விற்கப்பட்டுட்டேன். எகிப்தில் என்ன மொழி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது. எகிப்து பக்கம் நான் போனது கிடையாது. எனக்கு ஈப்ரு மொழி தானே தெரியும், எகிப்து மொழி தெரியாதே. நான் அங்கே போய் என்ன பண்ணுவேன்? பாஷை தெரியாத இடத்துல போய் ஊமஜாடை தான் காட்டணும். கொஞ்ச நாளைக்கு பாஷை கற்றுக்கிற வரைக்கும் ஊமஜாடையிலே தான் எல்லாம் பண்ணணும். எந்த பாஷை தெரியாத இடத்துல நம்ம போனாலும் கொஞ்ச நாளைக்கு ஊமஜாடை தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பாஷையை நம்ம கற்றுக்கிட்டு தான் தத்தக்கா புத்தகான்னு பேசுவோம். இப்போ இவன் போய் பாஷை கற்றுக்கணும் அந்த ஊரில். இப்போ வழி தெரியல, பாஷை தெரியல, ஊர் தெரியாத இடத்துக்கு இவன் போகிறான். அந்த ஊரில் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது.
அப்போ எங்கள் அப்பா கூட போன தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார். அவரும் இந்த மாதிரி ஓடும்போது அவரும் பயந்து போகும்போது இருந்தார். அந்த தெய்வம் தானே எங்கள் அப்பா தெய்வம்னு சொல்லும் போதே என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டான். பத்தியா, தனியாக இருக்கிறான்னு இப்போ என்ன நினைக்கிறான், அப்பாவை நினைக்கல. எப்பா நீ என் கூட இருக்கிற வரைக்கும் இப்படி இருந்துச்சு, எங்கள் அண்ணனுங்களே என்னை வித்துட்டாங்க, எங்கள் அப்பாவுக்கும் தெரியாத, எப்போ எப்போ எப்பான்னு அழாம அவங்க அப்பா தெய்வத்தை நினைக்க ஆரம்பிச்சான். இப்போ தெய்வம் பார்த்தாரு, அவங்க அப்பாவை கூப்பிடலையா, அவன் என்னை கூப்பிட்றான். இப்போ நான் என்ன பண்ணணும், அவன் கூட போகணும்னு எகிப்துக்கு போகிறான். அவன் கூட யோசித்து பாருங்க. அண்ணாளை எல்கான் அதிகமாக நேசித்தான். 1 சாமுவேல் 1:5 அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். பார்த்தீங்களா, ஆண்டவர் கோபமாக வருது. பொண்டாட்டியும் புருஷனும் கொஞ்சி 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 பேசின்னு இருப்பாங்க. எங்கே வந்தாலும், ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்தாலும், அங்கே வந்தால் கூட அவங்க பிரிய மாட்டாங்க. அங்கே வந்தால் கூட ஆண்டவரை துதிக்க மாட்டாங்க. அங்கே வந்தால் கூட மெசேஜ் போயிட்டே இருக்கும். ஆண்டவர் சமூகத்திலேருந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி கொஞ்சம் என்ன பண்ணார் ஆண்டவர், சும்மா இருப்பார். ஆண்டவருக்கு சும்மாவே அவர் கோபம் வரும். நான் எரிச்சல் உள்ள தேவன் அப்படி சொல்லியிருக்காரு. நான் எரிச்சல் உள்ள தேவன், என்னை கோவப்படுத்தி பார்க்காதீங்க தயவு செய்து அப்படி சொல்லுவார். அப்போ அங்கே வந்து நம்ம டிகால்ட்டி வெள்ளம் காமிச்சாலும் என்ன பண்ணுவார், நான் உன்னை போடுறேன், எது உனக்கு அத்தியாவசியமான தேவையோ அதை நான் உன்னை அடைச்சி விட்டுறேன்னு சொல்லி கர்த்தரோ அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைச்ச ஆரம்பிச்சோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குது, வேற யாரும் செய்யலை. அவள் உடம்புல பலவீனம் கிடையாது, அன்னாளுடைய உடம்புல பலவீனம் கிடையாது, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருந்தா. ஆனால் இவங்க 2 பேரும் அளவுக்கு அடர்ந்த அன்பு வச்சுருந்தாங்க. பார்த்தீங்களா, அந்த அன்பு தான் கடவுள்கிட்ட இருந்து கோபத்தை உண்டாக்குச்சு. அப்படின்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசவே கூடாதா? பேசி யார் வேணாம் சொன்னது? நல்லா பேசு, கொஞ்சி எல்லாம் பண்ணு. சபைக்கு வரும்போது, தேவ சமூகத்துக்கு வரும்போது இவங்க எங்கே வந்து கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. அன்னாளை நேசித்தபடினால் தேவ சமூகத்தில் வந்தால் 2 மடங்கு வைக்கிறோம் அவனுக்கு. இந்த சாப்பிடலையா, பசிக்கல, நான் ஊட்டி விட்டேன் அப்படி சொல்லி ஊட்டி விடுவாங்க. யோசித்து பாருங்க, அங்கே வந்து ஊட்டிகிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகும், அங்கே வந்து பஞ்சாயத்து பண்ணியிருந்தா என்ன ஆகும்? அதிகமாக நேசிக்கிறது அதுதான். இப்போ ஆண்டவர் கோபம் வராது. நீ எங்கே வந்த, என்ன துதிக்க வந்தடா, என்ன பார்க்க வந்த, என்ன துதிக்க வந்து என்ன பார்க்க வந்துட்டு உன் சிந்தையும் எண்ணங்களும் வேற இடத்துல இருக்குது. அதனால் உனக்கு என்ன மெயின் தாட்டு, உனக்கு என்ன மெயினாக கிடைக்கணும், உனக்கு என்ன வேணும், அதை நான் அடைச்சி விட்டுறேன். மகனை நிறைய பேர் அப்படி தான் மாட்டிக்கின்னு சாவுறாங்க. ஆண்டவர் சமூகத்தில் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் அங்கே வந்து தான் பாதிப்பு வாங்கி போயிடுறாங்க. இப்போ கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைச்சாள். இப்போ இது வரைக்கும் அவள் தேவ சமூகத்தில் வந்து கேட்கின்றது கிடையாது, சோத்திரம் பண்ணது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா புருஷன் கூடயே தான் இருந்தா ஒட்டிக்கிட்டு. இப்போ என்ன நடக்குது, இப்போ தான் அவளுக்கு உணர்வு வருது. அவள் அவன் புருஷனை விட்டு தனியாக வரான். புருஷனுக்கு மேலே கோபம் வருதுல்ல, அவங்க சக்காலத்தி பிரச்சனை பண்ணதுனால கோபம் வந்துச்சுல்ல. அப்போ எல்கானை கேட்குறான், அதனால ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிட மாட்டேற, நான் ஊட்டி விட்டா 10 பிள்ளைகளை பார்க்கலாம், நான் உனக்கு அதிகம் இல்லையா, நான் உன் மடியில் படுத்துக்கிறேன், நீ என் மடியில் படுத்துக்கோ, 2 பேரும் மாற்றி கொஞ்சிக்கலாம், நம்ம பிள்ளைங்க, நீ எனக்கு புள்ள, நான் உனக்கு புள்ள அப்படி சொன்னான். இப்படியெல்லாம் சொன்னான். பைபிளில் வசனம் இருக்கு, நீங்கள் போய் வாசித்து பாருங்க. இதெல்லாம் சொன்னான். அப்போ கூட அவளுக்கு செட் ஆகலை. இப்போ தான் போய் அவள் முதலாவது 10வது வசனத்தில் மனம் கசந்து அழுதாள் அப்படி சொல்லிட்டு. ஏன் மனம் கசந்து அழுதாள், குழந்தை இல்லையே அப்படி சொல்லி அழுதான்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, படிமா 10வது வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. எதுக்கு மனம் கசந்து மிகவும் அழுதா? ஏன் ஆண்டவரே, வருஷம் சீலவாக்கு வந்தோம், வருஷம் பலி செலுத்த தான் வந்தோம், ஆனால் ஒரு நாள் கூட உன்னை நினைச்சு பார்க்கல, ஒரு நாள் கூட நான் உன்னை சோத்திரம் பண்ணல, ஒரு நாள் கூட உன் சமூகத்தில் வந்து என் தேவனேன்னு கூப்பிடல, எனக்கு அந்த பயபக்தியே இல்லை. வருவோம், பண்டிகை கொண்டாடுவோம், பலி செலுத்துவோம், சாப்பிடுவோம், சந்தோஷமா வீட்டுக்கு போயிடுவோம். கேட்டாக்கா எல்லாருக்கும் கோயிலுக்கு போனோம், சர்ச்சுக்கு போனோம், தேவனுடைய ஆலயத்துக்கு போனோம், சந்தோஷமா திரும்பி வரும். ஆனா நீ தனிப்பட்ட விஷயத்துல கர்த்தரை நோக்கி பார்த்தியா தான் கேள்வி. நீ தனிப்பட்ட விஷயத்துல கர்த்தரை நோக்கி ஏதாவது சொன்னியா, அவரை கனம் பண்ணியா, அவரை மகிமைப்படுத்தினியா, இதை கர்த்தர் கேட்பாரு. இல்லைன்னா அம்மா கூப்பிட்டு வருவாங்க, பிள்ளைங்க அம்மா கூடயே வரும், கையை பிடிச்சிட்டு அம்மா பக்கத்திலேயே உக்காந்துட்டு முடிஞ்சவொடனே கூப்பிட்டு போயிடும். எங்கே போனீங்க,
நானும் எங்கள் அம்மாவும் சர்ச்சுக்கு போகணும். என்ன பண்ணீங்க? நான் உட்காந்துருந்தேன், எங்கள் அம்மா ஜெபம் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? தனிப்பட்ட ஒரு ஆள் தன்னை கூப்பிட்றாரா பார்ப்பார், அவங்க எப்படி இருக்கிறாங்க. அதுதான் இப்போ இவ மனம் கசந்து அழுதா, என்ன இவ்வளோ நாள் நான் விட்டுட்டேனே, என் தேவனை நான் துதிக்கலையே, நான் அவரை மகிமைப்படுத்தலையே, அது தப்பு அது தப்பு அப்படி சொல்லி மனம் கசந்து அழுதா. இப்போதான் ஆண்டவர் கொஞ்சம் தெம்பு வந்திருக்கு. ஏன் அடைச்சது கரெக்ட் வந்துச்சு பத்தியா, வந்துட்டா என்கிட்டாவோ, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படி சொல்லி கேட்டார். அழுது அப்புறமா, சரி வந்துட்டேன், அழுவுற, நீ பண்ண தப்ப ஒத்துக்கிட்டல, சொல்லு இப்போ உனக்கு என்ன வேணும், வாட் யூ வாண்ட் அப்படி சொல்லியிருப்பாரு. 11வது வசனத்தில் அவ சொல்றா இப்போ அவ பிரச்சனையே. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாத்தீங்களா? அழுத உடனே என்ன சொல்லியிருப்பார் ஆண்டவர்? அண்ணாலே, இன்னும் இந்த பக்கமே வரமாட்டே, நீ திடீர்னு வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கிற, உண்மையாவே என்னை தேடுறியா? ஆமா ஆண்டவரே அப்படி சொல்லியிருப்பான். சரி வந்துட்டேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு. இப்போ கேட்டுப்பாரு, என்ன வேணும்? இப்போ சேனைகளின் கர்த்தாவே, இவ்வளோ பெரிய பெரிய காரியம்லாம் பண்ணுறே, அடியாளுடைய சிறுமையை நினைச்சு பாருங்க, நீங்க தானே அடைச்சி வச்சிருக்கீங்க, ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படி சொன்ன. ஓப்பன் பண்ணி விடுங்க. ஆண்டவர் அண்ணாலே நினைத்தல்னா வந்தாலே, என்னை வந்து பார்த்தாலே, எனக்கு சோத்திரம் பண்ணாலே, என்னை மகிமைப்படுத்தினாலே, அவளை நான் நினைக்கணுமே, இவ்வளோ நாள் வராதோ வந்தாலே இப்போ நான் எதனா கொடுக்கணும், அப்படி தாங்க கிடைச்சிது. அதிகமாய் நம்மளை நேசிக்கிற ஆட்கள் நம்ம கூடயே இருந்தோம்னா துன்பம்னா என்னன்னு தெரியாது, உபத்திரவம்னா என்னன்னு தெரியாது, கவலைன்னா என்னன்னு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சா தானே கடவுளை நோக்கி பார்ப்போம். அதனால என்ன பண்ணார்? இதெல்லாம் உனக்கு தெரிய வர்றதுக்காக கர்த்தர் சில நேரத்தில் அவரே வேலையை காட்டுவார். அவர் வேலையை அவரே காட்டுவார். அப்போ காட்டும் போது மனாந்தரத்தில் தனியாக வந்த மாதிரி தெரியும் சில நேரங்களில். அப்போ தான் ஆண்டவரே அப்படி சொல்லுவோம். அப்போ அவர் ஓகே பண்ணி உன்னை சரிப்படுத்துவார். அதுக்கப்புறமா நீ நல்லா இருந்தாலும், உன்னை நேசிக்கிறவங்க இருந்தாலும், அவங்களை பார்க்கலும் கர்த்தரை நீ தேடுவேன். ஏன்னா நான் ஆபத்து நாட்களில் அவர் தேடும்போது அவனுக்கு எனக்கு கிடைச்சாரு, நான் அவரை கூப்பிடும்போது எனக்கு பதில் கொடுத்தார். அப்படி வரும். இப்போ யோசேப்பு அழுது, ஆண்டவரே எங்கள் அப்பாவுடைய தேவன் எப்படிப்பட்டவர்னு எங்கள் அப்பா சொல்லி இருக்கிறாரே, நான் மாட்டிக்கிட்டேன்னு என்னும் போது கர்த்தர் அவன் கூட வந்துட்டார். இப்போ அங்கே போச்சு. அங்கே போன பேர் என்ன செய்தாங்க? கர்த்தர் அவன் கூட சிறைச்சாலைக்குள்ளேயும் போனார். சிறைச்சாலையிலேருந்து சிங்காசனத்துக்கு வந்தான். இப்போ சிங்காசனத்துக்கு வரும்போது கர்த்தர் பாருங்க, அவன் கூட இருந்தார், அவனை அதிசயங்களை பண்ண வைத்து உயர்த்தினார். அவனுக்கு கர்த்தர் அவனோடு இருந்து செய்த காரியங்கள்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நேர்த்தியான காரியங்களை செய்தான். அவன் செய்த காரியங்கள் ஒன்று கூட ஃபெயிலியர் ஆகலை, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் எஜமானுக்கும் தெரியும் யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார், அவன் அடிமையாக வாங்கின எஜமானுக்கும். இப்போ அவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டான். இப்போ பார்வன் சொல்கிறான், தொண்டலிட்டு பணியுங்கள் அப்படி சொல்லிட்டானா, தொண்டலிட்டு பணியுங்கள். இப்போ போத்திபார் வந்திருப்பார்ல, அவர் தானே ஜெயிலில் பிடிச்சி கொடுத்தாரு. அநியாயமா? அவருக்கு இப்போ எப்படி இருந்திருக்கும்? எதயத்தில் பக்கு பக்குன்னு இருக்கும். பழி வாங்கிடுவானோ, எம்ப வீட்டில் தானே இவனை வச்சு கொடுமையாக பண்ணணும், வேலை மேலே வேலை வாங்கணுமே, இப்போ பெரிய ஆஃபீஸரெல்லாம் வந்து நிற்கிறான், என்ன பண்ணுவானோ அப்படி சொல்லிடுற பயம் இருந்திருக்கும். அவன் கடவுளெல்லாம் கூப்பிட்டுருப்பான். இப்போ அவர்கிட்ட வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாரு? முகம் குப்புற விழுந்து ஆண்டவன் என்ன கூப்பிடணும், ஆண்டவனே அடியேனை பாருங்கள் அப்படி சொல்லணும். ரெண்டாவது முகத்தை பார்க்கக்கூடாது, குனிஞ்சிக்கிட்டு தான் சொல்லணும் பார்வோனுக்கு முன்னாலாம். ஏன்னா இவருக்கு அடுத்த பார்வோன், இவர் பார்வோனுடைய சிங்காசனத்துக்கு அடுத்த பார்வோன். இப்போ முகத்தையும் பார்க்க முடியாது. அதை விடுங்க, போத்திபாரை விடுங்க, போத்திபாருடைய மனைவிக்கு எப்படி இருந்திருக்கும்? ஓ மை காட், பிரைஸ் தி லார்ட் அப்படி சொல்லியிருப்பான். மாட்டிக்கணுமே, நம்ம தானே அவன் மேலே பழிய போட்டோம், என்ன பண்ண போறானோ அப்படி சொல்லிட்டு நைட்டும் பகலும் தூக்கம் வராமல் திகில் அடைஞ்சு போய் இருந்திருப்பான். அவளால் தாக்கு பிடிக்க முடிஞ்சிருக்காது. அவத்தானே போட்டு இந்த மாதிரி பண்ணா எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஒருத்தவங்க நம்மளுக்கு விரோதமாகவே பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்கள டாப்பில் தூக்கிட்டு போனால் அவங்களுக்கு தெரிய வரும்போது இவங்க பண்ணாங்க, நம்ம தப்பு பண்ணாமே இவங்க தப்புன்னு சொன்னாங்க அப்படி சொல்லும் போது எப்படி இருக்கும்? அவங்கெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஆனால் யோசேப்புக்கு அந்த எண்ணம் கிடையாது, பழி வாங்குற எண்ணம் இல்லை. அந்த எண்ணம் இல்லாமல் அவன் தேவனுடைய இருதயத்தை வைத்திருந்தான், தேவனுடைய மனதை வைத்திருந்தான், அவர்களுக்கு மன்னித்தான். சகோதரர்கள் வந்த போது கூட சகோதரர்கள் அவனை அறிஞ்சு கொண்டாங்க. யோசேப்புன்னு அறிந்து கொண்ட போது எல்லாம் காலில் விழுந்தானுங்க.
எல்லாமே காலில் விழுந்தானுங்க. அவன் சொப்பனம் ஞாபகம் வருது அவனுக்கு. எல்லாம் காலில் விழுந்து என் ஆண்டவனே அப்படி சொன்னாங்க. தம்பியை போய் என் ஆண்டவனே அப்படி சொன்னாங்க. நாங்கள் செய்த தப்புக்கு எங்களை பழி வாங்கிடாது அப்படி சொல்கிறாங்க. அப்போ யோசேப் சொல்கிறான், பயப்படாதீங்கப்பா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு தான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து வச்சிருக்கிறாரு. சும்மா ஒன்றும் இல்லை. பழி வந்தது, அது வந்தது, இது வந்தது, எங்களை நீ குழியில் போட்ட வித்துட்டீங்க, இதெல்லாம் ஏன் நடந்தது? நான் ரட்சண்ய கர்த்தனாய் ஆகும்படி நீ எல்லாம் இதை செய்தா தானே நான் இந்த இடத்துக்கு வர முடியும். எனக்கு யாரும் ஒரு தீங்கும் செய்யாம, ஒரு பிரச்சனையும் இல்லாம, எந்த காரியமே எனக்கு நடக்கலை அப்படி சொன்னாக்கா நம்ம இந்த மாதிரி வர முடியாது. உங்களுக்கு யாராவது விரோதமா எழும்புற சந்தோஷப்படுங்க. உங்களை யாராவது அவமானப்படுத்துறாங்கன்னா சந்தோஷப்படுங்க. உங்களை யாருன்னா நிந்திக்கிறாங்கன்னா சந்தோஷப்படுங்க. உங்களை யாராவது நீங்க செய்யாத காரியத்தை செய்யறேன்னு சொல்றாங்களா சந்தோஷப்படுங்க. உங்களை சிறைச்சாலைக்குள்ள வைக்கிறாங்களா சந்தோஷப்படுங்க. காரணம் என்ன? அவங்க தாங்க உங்களுக்கு தேவ தூதர்கள் மாதிரி. அவங்க நீங்க மேல வர்றதுக்கு காரண கர்த்தாவா மாறுவாங்க. நீங்க உயர்த்தப்படுவதற்கு காரண கர்த்தாவா மாறுவீங்க. அதனால தான் அவன் சொல்றான், நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்க தான் காரணம். நீங்களாம் இதை பண்ணலாம், நான் இங்க வந்திருக்க மாட்டேன். முழு உலகத்துக்கும் ரட்சண்ய கர்த்தனாய் வர்றதுக்கு நீங்களும் காரணமா இருந்தீங்க. அதனால உங்களை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், எனக்கு பழி வாங்குற எண்ணமெல்லாம் இல்லை அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க யாக்கோபு செத்த உடனே அண்ணனுங்க பயந்துட்டானுங்க, இவன் பழி வாங்கிடுவான் அப்படி சொல்லி. ஆனா இவனுடைய சிந்தைய வேற. கர்த்தர் அவனை உயர்த்தினார். கர்த்தர் அவனை உயர்த்தினார். மனிதனோடு கர்த்தர் இருக்கிறார். நம்மளோடு கூட கர்த்தர் இருக்கிறார்னா எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டத்துக்கு வழியாய் நம்ம போனா கூட நாம் மாண்டு போக மாட்டோம். எதுவுமே நம்மளுக்கு வராது. கர்த்தர் நம்மளை அவங்களுடைய பார்வைக்கு முன்பாக, கண்களுக்கு முன்பாக உயர்த்திடுவார். கர்த்தர் அப்படி நம்மளுக்கு செய்யணும். ஒவ்வொரு நாளும் இந்த எண்ணம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கணும். ஆண்டவரே, என் கொடியன் நீர் இரு சுவாமி, என் கொடியன் இரு, நீர் என்னோடு கூட இருந்தா பெரிய காரியம் எனக்கு நடக்கும். ஆண்டவர் இதை மட்டும் கேளுங்க. யாக்கோபு கேட்டது போல, நான் போகிற வழியெல்லாம் தேவரீர் என்னோடு கூட இருந்து என்னை சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணும். என் கையில் ஒன்றும் இல்லாமல் போனாலும் நான் சமாதானத்தோடு திரும்பி வரணும். அப்படி என்ன நீர் எனக்கு தேவன், நீர் கொடுக்குற எல்லாவற்றிலும் நான் அவனுக்கு தசமாக கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டேன். அவனுக்கு ஒரு நிச்சயம் இருந்துச்சு, கர்த்தர் நிச்சயமாக எனக்கு தருவார். அப்போ நான் ஆண்டவருக்கு திருப்பி தருவேன். எவ்வளவோ அவன் மனசுல ஒரு விசுவாசம் பாருங்க. என்னங்க, எங்க அப்பா தேவன் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும், எங்க தாத்தா தேவன் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும்னு யாக்கோபுக்கு அது மாதிரி தான் அவனுடைய மகனுக்கு இருந்துச்சு. சரி, இவங்க 3 பேருக்கு அதை முடிஞ்சது. அடுத்தது ஆண்டவர் மோசையோடு இருந்தேன் அப்படி சொல்றார். யாக்கோபுடைய யாத்திராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம். யாத்திராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம். அதற்கு அவர், நான் உன்னோடனே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையின் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? மோசையோடு சொல்றார், எப்பா நான் உன் கூட இருக்கிறேன். இது வரைக்கும் மோசை கூட கர்த்தர் இருந்தது கிடையாது. மோசைக்கு எபிரேயர்களுடைய தேவன் யாருன்னு தெரியாது. ஏன்னா அவன் பிறந்ததுலேருந்து அவன் எகிப்தில் வளர்ந்தவன் 40 வருஷம். அப்போ எகிப்தினுடைய சாஸ்திரங்கள் அவன் படிச்சிருக்கிறான். எகிப்துடைய மொழிகள் அவனுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அவங்களுடைய தெய்வங்களை பற்றி தான் அவனுக்கு அதிகமாக தெரியும். எபிரேயருடைய தெய்வங்கள் அவனுக்கு தெரியாது. அவன் வளர்ந்த பிறகுதான் ஒரு வேலைக்காரி மூலியமா இவன் எபிரேயனுடைய மகன்னு தெரிய வந்துச்சு. அப்புறம் தான் அவன் போனான், அவங்க தாயின் தகப்பனையெல்லாம் பார்த்தான், அப்புறம் எபிரேயருக்கு உதவி செய்தான். அப்போ கூட எபிரேயருடைய தேவன் யாருன்னு அவனுக்கு தெரியாது. இப்போ அவன் ஒருத்தனை கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிட்டு என்ன செய்யறான்? மீதியானியர் தேசத்துக்கு ஓடினான். அங்கே 40 வருஷம் இருந்தான். அந்த 40வது வருஷம் முடிகிற நேரம் 80வது வயசு. அந்த வயசுல தான் கர்த்தர் அவனை சந்தித்து, நான் உன் கூட இருக்கிறேன். யோசித்து பாருங்க, நாங்கள் ஆண்டவரே சின்ன வயசுலேருந்து இருந்தேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, 80 வயசாயிடுச்சு, எல்லாம் அடங்கி ஒடங்கி போச்சு, இனிமே நீ என் கூட இருந்து நான் என்னத்தை பண்ண போகிறேன்? யோசித்து பாருங்க. நம்ம அப்படி சொல்லுவோம் இல்லையா? கொஞ்சம் வாலிப வயசுலேருந்தே என் கூட இருந்திருந்தா எவ்வளோ காரியம் நடந்திருக்குமே, எவ்வளோ விஷயத்த சாதிச்சிருக்கலாமே. 80 வயசாயிடுச்சே, இனி ஓட முடியுமா, ஆட முடியுமா, எதனா பேச முடியுமா, எதனா வேலை செய்ய முடியுமா, என்ன காரியத்தை நான் பண்ணுவேன்? இப்போ போய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு இருந்து என்ன பிரயோஜனம்? ஆனா நீ வேற யாருக்குன்னா இரு அப்படி சொல்லிட்டேன். நான் போக முடியாது, உமக்கு சித்தமானால் வேற யாருன்னா கூப்பிட்டு அனுப்பிட்டான். பாவி,
டேய் நான் உன் கூட இருக்கிறேன்டா, செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கண்டா, என்னத்த நீ செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் அப்படி சொல்ல கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க? உன் கையில் என்ன வைத்திருக்கிறாய் அப்படி சொல்லி கேட்டார். 4வது அதிகாரம் 2வது வசனம், யாத்திராகமம். கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் என்ன? அது ஒரு குச்சிங்க, ஒரு கோல் வச்சிருக்கிறேன், அது காஞ்சி போன கோல். எப்படி தெரியுமா அந்த கோலை உருவாக்குவாங்க? ஒரு மரத்தை பச்சையோடு எடுப்பாங்க, கோல் உருவாக்கப்பட்டது. சொம்மாக்கரையும் எதனா ஒரு கோல் எடுத்து அது வெடி போட்டுரும். பச்சையோடு இருக்கிற ஒரு மர கொம்புகளை ஒரு கோலை விடுவாங்க, உடச்சி எடுத்து அதை தோலை உரிப்பாங்க. அதை தோலை உரித்து அதை சூடு பண்ணுவாங்க, நெருப்பில் போட்டு அதை சூடு பண்ணி அதை தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா சூடு பண்ணி துடைப்பாங்க. அந்த ஈரத்துலேயே அது சூடாகுது பார்த்தீங்களா? சூடாகி தொடச்சி மறுபடியும் சூடாகி பல ஆகும். அதுக்கப்புறம் அதை பாலிஷ் போட்டு அதை தான் அப்படி வச்சுக்கினாக்கா அது வருஷ கணக்கில் கோலாக இருக்கும். இல்லைன்னா எங்கனாந்து ஒரு நீங்கள் கம்பை எடுத்து பாருங்கள், காஞ்சி போன கம்பு கொஞ்ச நாள் இது மக்கி போய் உடஞ்சிரும். ஆனால் ஒரு மனுஷன் கையில் இருக்கிற கோல் உடைய மாட்டேன், ஸ்ட்ராங்காக இருக்க காரணம் என்ன? வருஷ கணக்கு ஆனாலும் அதில் வெடிப்பே விட மாட்டேன். இந்த காரணம் என்ன? அது பச்சையோடு இருக்கும் போதே இப்படிப்பட்ட காரியம் செய்யணும். அவன் அந்த காலத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பச்சை மரத்துலேருந்து ஒரு கொம்பை கலையை உடைச்சி அதை தோலை உரித்து அதை என்ன பண்ணுவாங்க, நெருப்பில் வாட்டி தொடச்சி அதை இறுதியாக இருக்க பண்ணுவாங்க. இருக்க பண்ணிட்டாங்கன்னா அது கோலா மாறிடும். அதுக்கப்புறமா அதுக்கு கிராக்கு வராது, வெடி போகாது, மக்கி போகாது. இதெல்லாமே ஸ்ட்ராங்காக ஜீவன் கொடுத்த மாதிரி ஆகிடும் அதுக்கு. இப்போது அவன் சொல்கிறான், இதை எத்தனையோ வாட்டி நெருப்பில் போட்டு வாட்டினோம் ஒரு கோல், அவ்வளோதான். டேய் அந்த கோலை கீழே போடுறான் அப்படி சொன்னார் ஆண்டவர். அவன் போட்ட உடனே ஆண்டவர் செய்தார் பாருங்க. முதலாவது நான் யாருன்னு இவனுக்கு காட்டணும். இவன் தானே நம்ப மாட்டான். இவனுக்கு முதலாவது காட்டினா தான் இவன் தைரியமா போவான். இல்லைன்னா வேற யாருன்னா அனுப்புன்னா சொல்றான். அதனால போடாத அப்படின்னாரு பாருங்க. அந்த காஞ்ச கோல் மாம்சமாய் மாறுது. மாம்சமா மாறுமாங்க, எந்த ஊர்ல நடக்கும்? ஒரு கோல் மாம்சமா மாறுமா? அந்த மாம்சத்துக்குள்ள ஜீவன் வருது, அது பாம்பா மாறி போச்சு. மோசே அதை பார்த்தோன்னே விலகி ஓடணும். ஆண்ட சொல்ற, டேய் ஏன்டா ஓடுற, வாழைப்புடி சொன்னார். அது வாழை பிடிச்ச உடனே மறுபடியும் அது கோலா மாறுச்சு. மாம்சம் ஒழிஞ்சி ஜீவன் போய் மறுபடியும் அவன் கோலா மாறுச்சு. ஆண்டவர் அவன் என்ன நினைச்சிருப்பான்? ஆண்டவர் சொன்னார், பாத்தியா இதாண்டா அடையாளம், நான் உன் கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கணும், இதுதான் அடையாளம். ஒரு கோலை நான் மாம்சமாக மாற்ற முடியும், ஒரு மாம்சத்தை நான் கோலாக மாற்ற முடியும். நான் ரெண்டையும் செய்வேன். கோலையும் நான் இப்படி மாற்றுவேன், அதையும் நான் கோலாக மாற்றுவேன் அப்படி சொன்னார். இப்போ இவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நம்ம தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் நெருப்புக்குள்ள வந்து பேசினா கூட நம்ம கிட்ட இருக்கிறதையே இப்படி மாற்றி காமிச்சாரே, அப்போ நான் ஒரு பெரிய காரியம் செய்வார் அப்படி சொல்லிட்டு தான் அவன் என்ன செய்தான், வந்தான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, போய் ஜனங்களோடு பேசு தம்பி அப்படி சொன்னார். ஜனங்களோடு பேசுகிறேன். என்னன்னு பேசுறது? நான் இந்த மீதியானியர் தேசத்துக்கு வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு எகிப்து தெய்வங்களை பற்றி தானே தெரியும், உன்னை பற்றி எனக்கு இங்கே தெரியாது. நான் போய் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட என்ன பேசுறது? நீ வேற பார்வன்கிட்ட வேற போய் பேச சொல்கிற. அவன் என் பேச்சு கேட்பானா? ஏற்கனவே ஆனால் கொலை பண்ணிட்டு தானே இங்கே வந்திருக்கிறேன். அவன் எப்போ நான் மாட்டுவேன்னு காத்துட்டு தானே இருக்கிறான். இன்னும் அந்த பார்வன் சாவலியே. அவன் என்னை பார்த்த உடனே என்னை பிடிச்சி இவனை வந்துட்டா மாதிரி கொலைக்காரவனை பிடிச்சி ஜெயிலில் போடுதுன்னு சொல்லுவான். இல்லை அவன் என்னை கொன்னுடுவானே, மரண தண்டனை கொடுப்பானே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ எப்படிடா சாவு? நீ போ, நான் என்ன பேசுறது? இப்போ 4:12 வாசிக்கும் போது யாத்திராகமம் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பேசணும்னு உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன், நீ போ அப்படி சொன்னார். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன். நீ ஏன் அவங்ககிட்ட என்ன பேசணும்னு தெரியாமல் தவிச்சிட்டு கிடக்குற? என்னத்தை பேசணும்னு தெரியாமல் ஏன் துடிக்கிற? நான் உன் கூட இருந்து வாயில் வார்த்தையை போடுவேன். அந்த வார்த்தையை பேசு, அது கிரியை நடப்பிக்கும். பிரியமானவர்களே, உண்மையாகவே அதுதான். நாம் தேவன் கொடுத்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போனோம்னா அது கிரியை நடப்பிக்கும். அதில் எக்ஸ்ட்ரா பிட்டிங் நம்ம போட்டோம், அதில் என் வார்த்தையும் அப்படியே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அப்படி சொன்னால் அது கிரியை நடப்பிக்காது. கர்த்தர் கொடுத்த வார்த்தையை மட்டும் நான் ஜனங்களுக்கு சொன்னேன் அப்படி சொன்னால் அது கிரியை நடத்தும். ஏன்? அவரே சொல்கிறாரு,
என் வாயிலிருந்து புறப்பட்டதான வார்த்தை அது செய்ய வேண்டிய கிரியை செய்யாமல் வெறுமையா என்னிடத்துல திரும்பி வருவதில்லை அப்படி சொன்னாங்க. எங்க இருக்கு அந்த வசனம்? எடுங்க பார்க்கலாம். என் வார்த்தை உங்களமாய் வந்தது, அது வெறுமையா என்னிடத்துல திரும்பி வராது, அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்துட்டு தான் என்கிட்ட வரும் அப்படி சொன்னார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை செய்ய வேண்டியதை செய்யும். கர்த்தருடைய வார்த்தை செய்ய வேண்டியதை செய்யும். அது செய்யாம அவர்கிட்ட வெறுமையா திரும்பி போகாது. அதை போல ஊழியக்காரங்களுடைய வாயில அவர் போடுற வார்த்தையும் கூட அப்படிதான். அவர் போட்டதை மட்டும் நம்ம சொன்னோம் அப்படி சொன்னா கிரியை நடப்பிக்கப்படும். அந்த வார்த்தையை செய்ய வேண்டிய வேலையை அது செய்துட்டு வரும். அந்த வார்த்தை இல்லாம எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்டா இருக்கும்னு யோசித்து பாருங்க. ஒரு முறை அந்த தீர்க்கதரிசி புத்தர்கள்லாம் பட்னியா கிடக்குறாங்க, பஞ்சம். ஒருத்தன் சொல்றான், ஐயா பட்னியா, பசிக்குதியா, என்னையா பண்றதுன்னு கேட்டான். பானையை எடுத்து வச்சு மாவு போட்டு கூழ் காசுறா அப்படி சொன்னார். இப்போ பானையை எடுத்து வச்சு கூழ் காசிட்டாங்க. கூழ் காசினோடனே ஒருத்தன் என்ன பண்ணான், எழும்பி வெளியே போனான். எழும்பி வெளியே போகும்போது அங்கே எதுவோ இவங்க போய் கை கழுவுவாங்க பாருங்க. சாப்பிட்டு போய் கை கழுவுவாங்களே, பஞ்ச காலம் தானே, சாப்பிட்டு போய் கை கழுவுற இடத்துல ஒரு கொடி முளைச்சி பேய் கொம்பட்டிக்காய் கொடி அங்கே வந்துட்டு. எந்த இடத்துல? இவங்க வெளியே போய் கை கழுவுற இடத்துல. அந்த பேய் கொம்பட்டி காயுடைய கொடியை பார்த்தோன்னே காயெல்லாம் முளைச்சி கிடக்குது, இதை கொண்டு போய் வெறியும் கூழ சாப்பிட்டா எப்படி இருக்கும், மண்ணு மாதிரி இருக்கும், இந்த கொம்பட்டி காயை கொண்டு போய் அதில் போடுவோம், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, பேய் கொம்பட்டி காயெல்லாம் மடி நிறைய பறிச்சுக்கிட்டாரு. பறிச்சிட்டு வந்து தீர்க்கதரிசிக்கிட்டேன்னு சொல்லல, ஐயா இதை நான் போட்டுமான்னு கேட்கல, யாருக்கிட்டையும் காட்டல, அவனையே கடக்குன்னு அறுத்து போட்டான். கூழு காய்ச்சிட்டாங்க, எல்லாருக்கும் வார்த்தாங்க, வாயில் எடுத்து வைக்கிறாங்க, கசப்பு தாங்க முடியல, குடிச்சா செத்துருவோம். சொல்றாங்க, தெய்வ மனுஷனே பானையில சாவு இருக்குது அப்படி சொல்றாங்க. பானையில சாவு இருக்குது. எதுக்காக அந்த சாவு வந்துச்சு? சொல்ற காரியத்தை மட்டும் செய்யாம எஸ்டா நம்ம செய்தோம்னா காலி ஆயிடுவோம். நடந்ததை மட்டும் இருந்தா, நடக்காததெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம செத்தோம்னு அர்த்தம். நடந்தது மட்டும் தெரிஞ்சா கூட ஓகே, ஆமா இதான் நடந்தா ஓகே அப்படி ஆண்டவர் அமைதியால. நடக்காததெல்லாம் நம்ம சேர்த்தோம்னாக்கா நமக்கு முடிஞ்சிச்சு, கிளாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சி எடுத்துக்கலாம். ஆகவே இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, சாவு இருக்குது பானையில், செத்துருவோம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அவன் என்ன பண்ணான், கொஞ்சம் மாவு கொண்டு வாங்க அப்படி சொன்னான். மாவு கொண்டு வந்து அந்த பானையில் போட்டான். தோஷம் நீங்கிட்டு. மரண தோஷம் வந்துடும் நம்ம செய்யாததை செஞ்சோம்னா. சரி, இப்போ கர்த்தருடைய வார்த்தை வந்து அது செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு போகுது அப்படி சொன்னாக்கா அவருடைய வார்த்தையை மட்டும்தான் நம்ம வெளிப்படுத்தணும், எக்ஸ்ட்ரா போடக்கூடாது. எடுத்தீங்களா? ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 55வது அதிகாரம் 11வது வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். பாத்தீங்களா? நான் விரும்பினதை செய்யறதுக்கு தான் அந்த வார்த்தையை நான் அனுப்புறேன். நான் சொல்றத நீங்க செஞ்சா அது எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், மகிழ்வேன். அது மாதிரி தாங்க கடவுளும். அவர் சொல்றதான காரியத்தை மட்டும் அதை செஞ்சிச்சுன்னா நான் விரும்பின காரியம் நல்லா செஞ்சிருக்காங்க, சந்தோஷப்படுவாங்க. அப்படி இல்லைன்னாக்கா அந்த காரியம் வார்த்தை அப்படியே ஸ்டாப் ஆகிடும். நம்மக்கிட்ட தேவன் செய்ய வேண்டியதான அந்த காரியம் செய்யாமல் நின்றோம். அப்போ நாம் தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் ஜனங்கள்கிட்ட பேசணும். அவர் என் வாயில என்ன வார்த்தையை போடுறாரோ அதை மட்டும் தானே சொல்லணும், சேர்த்து சொல்லக்கூடாது. இதுதான் இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்றையும் பேச போறதில்ல, நான் தான் பேச போறேன். இப்போ கொலைகாரன்தான், அவனை சிறையில் போடுறதுக்கு பார்வோனுக்கு அதிகாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. கர்த்தர் இவன் கூட இருந்ததுனால மோசையை தொடர்றதுக்கு பார்வோனுக்கு அதிகாரம் இல்லாமல் போயிடுச்சு. மோசையை தொடர்றதுக்கு பார்வோனுக்கு அதிகாரம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இவன் தைரியமாய் அந்த பார்வோனுக்கு முன்னால் போய் நிற்கிறான். ஏன்? அவனுக்கு அதிகாரம் இருக்கு, இவனை தண்டனை பண்ணலாம். ஆனால் இவன் தேவன் இருக்கிறதுனால இவன் போய் அங்கேயே நிற்கிறான் தைரியமா. அவனுக்கே ஆச்சரியமா இருந்திருக்கும், எவ்வளவு தைரியம், என் முன்னாலே வந்துன்னு இந்த ஜனங்களை விடுதலையாக்குன்னு என்கிட்டயே சொல்றானே, யாரா கர்த்தர் அப்படி கேட்டான் அவன். யாத்திராகமம் 5வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவர்கள் எபிரெயருடைய தேவன் எங்களை 5வது வசனமா 2வது வசனம். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? பாத்தீங்களா எப்படி கேட்டான்? பார்த்தீங்களா? யாரா கர்த்தர், நான் எதுக்குடா விடணும்,
அப்படி சொல்லி கேட்டான். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தா அவங்க புரிஞ்சிக்கிற அளவுக்கு சில காரியங்களை செய்வார். எகிப்தில் எத்தனையோ காரியங்களை அவர் செய்தார், அதிசயங்களை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அளவுக்கு தெய்வத்தை நம்பல. ஏன் தெரியுமா? 10 வாதைகளை உண்டு பண்ணார். இவங்களுக்கு தான் அது பயங்கர நஷ்டமா இருந்துச்சு. யாருக்கு? எகிப்தியருக்கு தான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சூடு சொரணம் வரல. அவங்களுக்கு எதுவுமே நடக்கலைன்னா கூட அவங்க முழுசா நம்பல ஆண்டவரை. ஏன் நம்பல தெரியுமா அவங்களுக்கு? ஏன்னா மோசே என்ன செய்தானோ அதை எகிப்தில் இருக்கிற மந்திரவாதிகளும் செய்தார்கள். இவன் தவளைகளை வர வச்சான், தவக்கலைங்களை அவங்களும் வர வச்சாங்க. பேன்களை வர வச்சான், அவங்களும் வர வச்சாங்க. தண்ணியை ரத்தமாக்கினான், அவங்களும் ஆக்குனாங்க. இவன் என்னெல்லாம் செய்தானோ அதெல்லாம் அவங்க செய்தாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் செய்ய முடியல. இவன் எல்லார் ஜனங்க மேலும் புண்ணு வர வச்சான். அது மந்திரவாதிகள் மேலெல்லாம் வந்துடுச்சு, அவங்களால வர வைக்க முடியல. அதனால அந்த மந்திரவாதிகள் வந்து சொன்னாங்க, இது கர்த்தருடைய விரலே அல்லாமல் வேற அல்ல, அவங்கள விட்டுடு அப்படி சொல்லி அவங்க கத்த ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு அந்த உணர்வு வந்துச்சு, மந்திரவாதிகளுக்கும் இவங்க கூட கடவுள் இருக்கிறார் அப்படி சொல்லி பயந்துட்டாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்னும் அந்த உணர்வு வரல. காரணம் என்ன? மோசே செய்யற மாதிரி தான் அவனும் செய்யறான். அந்த கடவுளுக்கும் நம்ம கடவுளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அவங்க கடவுளும் தானே அந்த சக்தி இருக்குது. அப்படித்தான் இவங்க நம்பி இருந்தாங்க. இருந்தாலும் மோசே கொஞ்சம் பயந்து இருந்தாங்க. இப்போ கர்த்தர் என்ன செய்தார்? மோசேயை கொண்டு இந்த எல்லா கடவுளை விட நான் தான் பெரிய கடவுள் அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு காரியத்தை பண்ணணும், முடிவு பண்ணார். அவங்கள வெளியே கொண்டு வந்துட்டார். வெளியே கொண்டு வந்துட்டு என்ன செய்தார்? செங்கடல் கிட்ட கொண்டு வந்து நிற்க வச்சுட்டார். செங்கடல் கிட்ட இந்த பக்கம் பார்த்தா செங்கடல், பின்னால பார்த்தா பார்வோனுடைய சேனைகள் தொடர்ந்து வருது. இப்போ இவங்களுக்கு மரண பயம் பிடிக்குது. அந்த எகிப்தில் இருக்கிற வரைக்கும் அந்த மரண பயம் இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்த பேர் விடுதலையாக்கப்பட்ட வெளியே வந்த பேர் மரண பயம் பிடிக்குது. இந்த பக்கம் கடல், அதில் கண்டிப்பாக நீந்த முடியாது. ஏன்னா வயசானவங்க இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்குது, பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கடலில் நீந்த மாட்டாங்க. இவங்க கடலில் நீந்தி பழக்கமும் கிடையாது. ஏன்னா இவங்க நயல் நதியில் மீன் பிடிச்சவங்க, அதுவும் டைம் கிடைக்காது. இவங்க செங்கல் அதையும் இதையும் காசி ஊரெல்லாம் சுற்றி திரியிடுவாங்க. இவங்களுக்கு அந்த மாதிரி நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்லாம் இருந்திருக்காது. அதனால் ஆற்றுல நீச்சல் கற்றுக்கிறது பெரிய காரியம். இப்போ இவங்க எப்படி கடலில் நீச்சல் அடிப்பாங்க? அத்தனை பேரும் சாக போகிறோம், முடிவுக்கு வந்துட்டாங்க. ரெண்டாவது மிருக ஜீவன்கள் இருக்குது. இந்த மிருக ஜீவன்கள்லாம் அங்கே கடத்த முடியாது. மிருகங்களுக்கு நீச்சல் தெரியாமல் சேர்த்து போயிடும், தண்ணி குடிச்சு. எல்லாம் நாசமாக போக போகுதுன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாம் நாசமாக போக போகுதுன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. வரான் அவன் நம்மளை கரையிலேயே வெட்டி வீக்க போகிறான். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? தம்முடைய செயலை காட்டணும். இப்போ என்ன செய்தாங்க? 14வது அதிகாரத்தில் வரும்போது ஆண்டவர் இவங்க கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் என்னதான் நம்ம கூட இருந்தாலும், எவ்வளோ பெரிய பெரிய கிரிகை செய்தாலும் மற்றவர்களை கூட நம்ம தைரியப்படுத்தலாம். கவலைப்படாதீங்க, நில்லுங்க, இன்னைக்கு பாருங்க கர்த்தர் எவ்வளோ பெரிய கிரிகை செய்ய போறார், ரட்சிப்பை பாருங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, நம்ம மற்றவங்கள தைரியப்படுத்தலாம். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தடுமாறிடுவோம். 14வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இவ்வளோ தைரியப்படுத்தலாம். பயப்படாதீங்கப்பா, தைரியமா இருங்க, கர்த்தர் இன்று உங்களுக்கு செய்ய போறார், ரட்சிப்பை பாருங்க, பெரிய காரியத்தை செய்ய போறார், அப்படி செய்ய போறார், இப்படி செய்ய போறாரு சொன்னான். ஜனங்கள்லாம் கொஞ்சம் தைரியமானாங்க. என்னென்னமோ சொல்றானே, இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது அப்படி சொல்லி. ஆனா இவர் மனசுல பக்கு 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 பக்குன்னு இருக்குது. இவர் மனசுல பக்கு பக்குன்னு. 14வது வசனம் வாசிங்க. 14. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? பாத்தீங்களா ஆண்டவர் என்ன சொல்றாங்க? டேய், என்னடா நீ என்கிட்ட ஏன்டா முறையிட்டு கிடக்குற? அவங்கள அவ்வளோ தைரியப்படுத்தின, உனக்கு தைரியம் இல்லையே. அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ பலம் சொன்ன, நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் இன்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படிலாம் சொன்ன, உனக்கே தைரியம் இல்லையப்பா, நீ என்ன பண்ண போற? என்கிட்ட ஏன் முறையிட்டு இருக்கிற அப்படி சொல்றா பாருங்க. நம்மளுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வருது அப்படின்னா நம்ம மற்றவங்களெல்லாம் தைரியப்படுத்துவோம். ஆனால் நமக்கு வந்துச்சுன்னா எவ்வளோ மற்றவங்களை தைரியப்படுத்துகிற ஆளாக இருந்தாலும் நம்ம ஒரு மாதிரி பண்ணிடும், ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. தடுமாறிடுவோம், முறையிடுவோம். நம்மளுக்கு இப்போ எதனா செய்யணுன்றது கூட செய்ய முடியாது. ஏன்னா
மெயின்லாம் அப்படியே ஒரு மாதிரி பிளாக் ஆகிடும், ஒரு மாதிரி எதுவுமே ஓடாது, ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறது, என்ன பண்ண? ஆண்டவர் சொல்கிறார், நீ ஏன் என்கிட்ட முறையிட்டுன்னு இருக்கிற? உன் கையில் இருக்கிற கோல் என்ன? கேட்டார் பார்த்தீங்களா, உன் கையில் என்ன வச்சிருக்கிற? கோல் வச்சிருக்கங்க. அந்த கோலத்தானே நான் பயங்கரமான காரியம் பண்ணேன். இப்போ உன் கையில் இருக்கிற கோலை நீட்டுறா, சமுத்திரத்தை 2 பிள்ளடா, அந்த கோலால் முடியும் அப்படி சொன்னார். இப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னா, கர்த்தர் நம்மளை கொண்டு ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா முதலாவது நீ தான் தொடங்கி வைக்கணும், ஆரம்பிக்கணும். அதை நீ ஆரம்பிச்சாதான் அவர் பின்னால இருந்து வேலை செய்வார். நான் ஆரம்பிக்காம, ஆண்டவர் நீங்க பார்த்துக்குங்க, நீங்க முடிங்க, நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க, எனக்கு செய்யுங்க அப்படி சொல்லியிருந்தா ஆண்டவர் செய்யவே மாட்டார். இவன் புலம்பிட்டு இருக்க வரைக்கும் ஆண்டவர் செய்யல. இவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் கையை நீட்டிய சமுத்திரத்தை 2 பிளை அப்படி சொன்னார். இவன் நீட்டினான் கையை. 21வது வசனத்துல இவன் கையை நீட்டினா பின்னால் வந்து கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. பாத்தீங்களா, மோசே எப்ப கையை நீட்ட ஆரம்பிச்சானோ அப்பதான் வேலை தொடங்குறாரு தேவன். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டோட ஜெபம்ன்ட்டு கம்முன்னு இருப்போம். வேலை பாருங்க, வேலை பாருங்க, வேலை பாருங்க. நான் என்ன வேலை பார்க்கறதுன்னு வர ஆண்டவர், எதனா பண்ணுங்க, நான் என்ன பண்றது? நீ தொடங்குடா, நீ வேலையை தொடங்கு. உன் பின்னால் இருந்து நான் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். நீயே உன் கையை நீட்ட மாட்டே, நான் என்ன செய்யறது? நீ என்ன மனசுல நினைச்சிருக்கிற கேட்பாரு. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க இந்த வசனத்தை. கஷ்டங்களும் உபத்திரங்களும் பாடுகளும் உங்களுக்கு வரும்போது நீங்க புலம்பரத்தை நிறுத்திட்டு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை என்ன, உங்களுக்கு என்ன உடன்படிக்கை பண்ணினார், அந்த உடன்படிக்கை வெளியே கொண்டு வா. கர்த்தர் என் கூட இருக்கிறார், இப்போ நான் செய்கிற காரியம் நடக்க போகுது, நான் எதை செய்ய போறேனோ அது எனக்கு நடக்க போகுது, வாய்க்க பண்ணுவார். அவர் பின்னால் வந்து எனக்கு வேலை செய்வார். நீ 1 அடி எடுத்து வச்சா கர்த்தர் 100 அடி உனக்கு எடுத்து வைப்பார். நீ 1 அடி எடுத்து வை, தைரியமா விசுவாசத்தோடு. நடக்கக்கூடாத காரியம் நடக்குது. என்ன? சமுத்திரம் 2 பிளக்குது. என்ன பண்ணாராம் அப்படி சமுத்திரத்தை 2 பிளக்கிறதுக்கு? ஆண்டவர் கீழ்காற்றை வீச பண்ணினார்னு இதுல இருக்குது. 15வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லியிருக்குது, அவர் நாசியிலிருந்து ஒரு புகை வருதாம். 15:8. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. பாத்தீங்களா, உம்முடைய நாசியின் சுவாசத்தினால். உங்க மூக்கு கிட்ட நீங்க கையை வச்சு ஊதுங்க, மூக்குல இருந்து காத்து வருதுல, அது சூடா வரும். நீங்க வேணா கையை வச்சு பண்ணி பாருங்க, உங்க மூக்குல இருந்து வர்ற காத்து சூடா தான் உங்க கை மேல படும். ஆண்டவருடைய நாசியிலிருந்து வந்த அந்த காத்து சமுத்திரத்தை உறைந்து போக பண்ணிச்சான். அப்படின்னா எப்படி வந்திருக்கும்? ஒரு காத்து பயங்கரமா 0 டிகிரியில வந்திருக்கும், பயங்கரமான குளிர்ச்சியான காத்து வந்திருக்கும். அந்த குளிர்ச்சியான காத்து என்ன பண்ணுச்சு? இஸ்ரவேல் கட்ட இருந்து போயிருந்தா இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் உறைஞ்சி போய் நின்றுப்பாங்க. அப்புறம் எப்படி அவங்க போவாங்க? உறைஞ்சி போய் நின்றவங்க பிரயாணம் பண்ண முடியாது. அதனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால் இருந்து அப்படியே உறைஞ்சி போக பண்ணியிருப்பார். அவ சொல்றா, உங்களுடைய நாசியிலிருந்து வந்த அந்த காற்று இந்த சமுத்திரத்தை உறைந்து போக பண்ணுது, ஐஸ் கட்டி ஆக்கி விட்டுருச்சு அப்படி சொல்ற. படிமா. வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலை உறைந்து போயிடுச்சு. பாருங்க, ஆழமான ஜலம் நடுக்கடல்ல உறைந்து போயிடுச்சு, ஐஸ் கட்டியா மாறிடுச்சு. யோசித்து பாருங்க. கர்த்தர் இப்ப சொல்றாரு, இந்த பக்கமா அந்த பக்கம் தண்ணி நிக்குது, தம்பிங்களா போங்க அப்படி சொன்னா என்ன பண்ணுவாங்க? நம்ம ஐயோ இந்த பக்கமும் தண்ணி கொல கொலன்னு இருக்குது, இந்த பக்கமும் தண்ணி இருக்குது, நம்ம போற நேரத்தில் டபக்குன்னு உடஞ்சி வந்துருச்சுன்னா அந்த பயம் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் தைரியமா கடந்தாங்களே. ஏன் தெரியுமா? இந்த பக்கம் ஐஸ் கட்டி மலை மாதிரி இப்படி மதில் மாதிரி இருக்குது, இந்த பக்கமும் ஐஸ் கட்டி ஃபுல்லா இருக்குது. அப்போ இந்த ஜனங்களுக்கு என்ன தெரியுமா? இந்த ஐஸ் கட்டி அவ்வளவு சீக்கிரம் உடையாது, பெரிய ஐஸ் கட்டியா மாறி போச்சு, இது உடையாது, தைரியமா போலாம். அதனால தான் பார்வோன் ஜனங்களும் தைரியமா உள்ள வந்தாங்க. புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர். யாரு? எகிப்துல இருந்து வந்த புருஷர்கள் மாத்திரம் கல்யாணம் ஆனவங்க 6 லட்சம் பேர். அதுக்கப்புறமா வாலிபர்கள் இருந்திருப்பாங்க, மனைவிமார்கள் இருந்திருப்பாங்க, குழந்தைங்க இருந்திருக்கும், ஆடு மாடுகள் இருந்திருக்கும். எல்லாருடைய மூக்குல இருந்து வர காத்தும் சூடா இருக்கும். 2வது, குளிருக்குள்ள நம்ம போனோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா உடம்பு ஹீட் ஆயிடும், நம்ம உடம்புல இருந்து புகையா வரும். இப்போ இவ்வளோ பேர் அதில் கலந்து போறாங்களா, அவங்க ஹீட்டெல்லாம் அதை பலவீனப்படுத்துச்சு தாண்டுற வரைக்கும்.
அதுக்கப்புறமா அந்த பார்வோன் அந்த ரதமெல்லாம் டக 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 டகன்னு வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த அதிர்வில் அது உடஞ்சி போச்சு. உடஞ்சி போய் பாறைகள், ஐஸ் பாறைகள் அவங்க மேலே வந்து விழுந்து அவங்களுடைய எலும்புகளை நொறுக்கி அவர்களை அமிர்த்த பண்ணிடுச்சு. ஏன்னா ஐஸ் பாறைங்க அவங்க மேலே விழுந்தோடனே அவங்க கீழே படுத்துக்கிட்டாங்க. ஐஸ் பாறைங்களாம் அவங்க மேலே பட்டுடுச்சு. உடஞ்சி உடஞ்சி நொறுங்கி செத்து போனாங்க. இவங்க தாண்டி வந்துட்டாங்க. இப்போ தான் இந்த ஜனங்களுக்கு தெரியுது, எகிப்தில் இருக்கிற தெய்வத்தை பார்க்கலாம் நம்முடைய தெய்வம் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்படிப்பட்ட கர்த்தர் நம்முடைய தெய்வம். அந்த தெய்வங்கள் செய்ததெல்லாம் மந்திரவாதி செத்தாங்க, இதை செய்ய முடியலையே, மந்திரவாதிகள் இதை செய்ய முடியலையே, பாரு அவங்கெல்லாம் செத்து கிடக்கிறாங்க, எல்லாமே செத்து கிடக்கிறாங்க. இதாங்க அதிசயம். அதனால தான் 15:2 கர்த்தரை உயர்த்தி அவர் மகத்துவத்தை பாடினாங்க. பாட்டா 15:2 கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். பாத்தீங்களா? அவர் என் தகப்பனுடைய தேவன், அவர் எப்படிப்பட்டவர், வல்லமை உள்ளவர், அவரை நான் உயர்த்துவேன், அவரை நான் பாடுவேன். இப்படிப்பட்ட காரியத்தை உலகத்துல எந்த கடவுளும் செய்யவே முடியாது. கர்த்தர் எங்களோடு இருந்ததுனால இவ்வளோ பெரிய அதிசயங்களை செய்து எல்லாரும் பார்க்குற மாதிரி எல்லாரும் கேட்குற மாதிரி பண்ணிட்டார். இந்த காரியம் முழு உலகத்துக்கும் பரவி போயிடுச்சு. இந்த தெய்வம் எப்படிப்பட்டதுன்னு காட்டி தம்முடைய ஜனங்களையும் அவர் நம்ப வச்சார். தம்முடைய ஜனங்களையும் நம்ப வச்சார். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும், அதை மற்றவர்கள் பார்ப்பாங்க. பிரியமானவர்களே, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு முதலாவது இருதயத்தில் ஆழமாக விசுவாசிங்க. உன் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு முதலாவது ஆழமா விசுவாசி. உன் இருதயத்தின் ஆழத்துல விசுவாசி. அந்த விசுவாசத்தோடு உன் காரியத்தை செய், வாய்க்க பண்ணுவார் ஆண்டவர். அப்பதான் உன் கூட இருப்பார். நான் கர்த்தர் மற்றவங்களெல்லாம் தைரியப்படுத்தி, மற்றவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி, மற்றவங்களெல்லாம் எழுப்பி, மற்றவங்களெல்லாம் விடுதலை ஆக்கி நான் புலம்பி இருந்தேன்னா என்ன ஆகும் யோசித்து பாருங்க. கர்த்தர் எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, ஏண்டா புலம்புற, நீ வேலை செய்ய தொடங்குடா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல. நம்ம தொடங்கணுமே, தொடங்குற வரைக்கும் காத்திருப்பார். நீ தொடங்கு, கர்த்தர் செய்கிறாரா இல்லையா பார். தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது. அடுத்தது ஒரு ஆளை குறித்து பார்த்து முடிப்போம், மிச்சத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். யோசுவாவுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவாவுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்போ மோசே செத்து போயிட்டான். மோசே செத்து போன அப்புறமா யோசுவாவுக்கு அந்த தலைமை பதவி வருது. இப்போ யோசுவாவுக்கு ஒரே பயமும் நடுக்கமும் கலக்கமா இருக்கு. ஏன்? மோசே ஒரு தீர்க்கதரிசி. மோசே ஒரு தீர்க்கதரிசி. அவன் எது சொன்னாலும் கர்த்தர் கேட்பார். அவன் செய்த காரியங்கள் எல்லாம் கண்களுக்கு முன்னாக அதிசயமானது. நான் ஒரு சாதாரண மனுஷன், நான் தீர்க்கதரிசி கிடையாது. கர்த்தர் என்கிட்ட பேசுனது கூட கிடையாது. இது வரைக்கும் கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டது கிடையாது. ரெவி தீவில் நான் யுத்தம் பண்ணும்போது மோசே கையை தூக்குனதுனால தான் எங்களுக்கு ஜெயம் கிடைச்சிது. இப்போ நான் தனியாக விடப்பட்டேன், நான் என்ன பண்ணுவேன்னு கலங்கிட்டு இருக்கும் போது தான் கர்த்தர் பேசினார். டேய், நான் உனக்கு சொல்லவில்லையா? மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லலையா? நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன்னு சொல்லலையா? ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கிற? எழும்பி போ, ஏதாவது ஒரு காரியத்தை செய்யப்போ, நான் உன் கூட வருவேன். 9வது வசனம் 1:9. யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். பாத்தீங்களா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் ஏற்கனவே உனக்கு சொன்னேன். ஏன் பயப்படுற? நீ திகையாதே, கலங்காதே, நீ போ, கிளம்பி போ. அவங்க ஏன் கலங்கணும் தெரியுமா? ஏன்னா அவங்க கிளம்பி வந்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்துட்டாங்க. மோசே இருக்கிறான்னு சண்டை போட்டு ஜெயிச்சிட்டாங்க. இனி அவன் கானானுக்குள்ள போகணும். கானானுக்குள்ள 5 ராஜாக்கள் இருக்கிறாங்க. எமோரியர், ராட்சித பிறவிகள், அமலேக்கியர்கள், பல ஜாதி ஆளுங்க அங்கே இருக்கிறாங்க. எல்லாரும் ராட்சித பிறவிகள். இந்த ராட்சித பிறவிகளை என்னால் ஜெயிக்க முடியுமா? நான் அந்த தேசத்தை பிடிக்க முடியுமா? இவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்க முடியுமா? அந்த எண்ணம் தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ கலங்காதே, நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூட இருக்கிறேன்.
மோசே கூட இருந்தது போல உன் கூட இருக்கிறேன், அவன் கூட இருந்த நான் தான் அந்த அற்புதத்தெல்லாம் செய்தேன், உன் கூட இருந்து செய்ய மாட்டேனா? இவனுக்கு நம்பிக்கை இல்லை. யோர்தானை கடக்க மாட்டான். யோர்தானுக்கு இந்த பக்கமே உட்காந்து போராடிட்டு கிடக்குறான். இப்போ 3வது அதிகாரம் 7வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, ஏண்டா இப்படி பண்ற? இன்றைக்கு நான் உன்னோட கூட இருந்து ஒரு காரியத்தை செய்து காட்டுறேன் அப்படி சொல்றார். 3வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். பாருங்க, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் ஒரு காரியத்தை உனக்கு செஞ்சு காட்டுறேன். நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். என்ன ஆண்டவரே செய்ய போறேன்னு கேட்டிருப்பாங்க. என்னோட இருந்து என்ன பண்ண போற அவங்க கண்ணுக்கு முன்னால? இது தம்பி, நீ இந்த பக்கம் தானே இருக்கிற, யோர்தானை நான் பிரிச்சு காட்டுறேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் ஆண்டவர் இப்படியெல்லாம் சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்லியிருப்பான் தெரியுமா அவன் யோசுவா? அதுக்கு வசனம் இருக்குது. 15வது வசனத்துல அது அறுப்பு காலம். அந்த அறுப்பு காலத்துல கரை புரண்டு ஓடும் யோர்தான். 15வது வசனம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பாத்தீங்களா? யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போவோம். இப்போ அறுப்பு காலம் முழுவதும் அது பயங்கரமா போகும், ஆக்ரோஷமா போகும். நம்ம அதுல போய் காலை வச்ச கால இழுத்துட்டு போயிடும், எங்க போய் சேருவோன்னு தெரியாது. ஏன்னா அது மேலேருந்து தப்பால்னு குதிச்சு பாஞ்சி ஓடுது. அப்போ குதிச்சு பாஞ்சி ஓடுறதான இந்த தண்ணியில போய் நம்ம காலை வச்சோம்னா என்ன ஆகும்? நிறைய இடத்துல ஆத்துல பயங்கரமா தண்ணி வரும்போது என்ன சொல்லுவாங்க? ஆத்துல அதிகமா தண்ணி போகுது, கரை ஓரம் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் தள்ளி போங்க, அங்க போய் குளிக்காதீங்க, அங்க போய் நிக்காதீங்க. ஏன் சொல்றாங்க? இழுத்துட்டு போயிடும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இந்த யோர்தானை கடக்க போறீங்க, இது சாத்தியமா? இது நடக்க போற காரியமா? எங்களை கொண்டு போய் எங்கேயும் மாட்டி விட பாக்குறீங்க. நீ என்ன பண்ணணும்? இப்போ ஆசாரியன் பெட்டியை தூக்கிட்டு போ சொல். அப்புறம் ஆளுங்களெல்லாம் அந்த 1000 முழம் தள்ளி நிற்க சொல், 2000 முழம் தள்ளி நிற்க சொல் அப்படி சொன்னார். இப்போ ஜனங்கள்லாம் 2000 முழம் தள்ளி நிற்க வச்சுட்டான். இப்போ ஆசாரியர்கள் அவங்க ஊழியக்காரங்க அவங்கள பெட்டி தூக்கி தோளில் வச்சுட்டாங்க. தோளில் வச்சுட்டு எப்பா போங்கப்பா எங்கே கேட்குறாங்க யோசுவாவை. எங்கே நான் என்ன போக சொல்கிறேன்? ஆற்றுக்கு தான். எதுக்கு? பெட்டி கழுவுறதுக்கா? உடன்படிக்கை பெட்டியை கழுவுறதுக்கா? ஏவ் போயா ஆற்றுல காலவை. ஏண்டா நல்லா இருக்குது பிடிக்காதா உங்களுக்கு? ஆற்றுல போய் இப்போ கால் வச்சா இன்னாவும் எங்கள் கதி அடிச்சுட்டு போகிறதுக்கா? ஜனங்க எங்கள் பக்கத்தில் இருந்தாலும் எங்களை விழுந்துட்டா காப்பாற்றுவாங்க. 2000 முழம் தள்ளி வச்சிருக்க நீ, அவ்வளோ தூரத்தில் வந்து நாங்கள் விழுந்தா எப்படி வந்து காப்பாற்றுவாங்க? எங்களை போக சொல்கிறேன் எப்படி? ஓயா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் போயா அப்படி சொல்லியிருப்பாங்க. அவங்களாம் நம்பி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? கண்களின் காட்சி இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்மளை பயமுறுத்தும். யோர்தான் ஆக்ரோஷமாக போயிட்டு இருக்குது. இந்த யோர்தானை பார்க்கும்போதே சத்தம் போட்டு போவோம் தெரியுங்களா? நீங்களாம் போய் இந்த மலை ஏரியால் பாருங்க, அந்த தண்ணி ஓடுற சத்தம் ரொம்ப தூரம் கேட்கும், சல 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 சலன்னு. அப்போ இது ஆக்ரோஷமாக போகுது. இப்போ போய் அவங்க போக சந்தோஷமாக போயிருப்பாங்களா? பயந்து தான் போயிருப்பாங்க. சொல்கிறானே இவன் பேச்சை நம்பலாமா? உண்மையாகவே கர்த்தர் இவன் கூட தான் இருக்கிறாரா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, நம்மளை உள்ளே போட்டு வேடிக்கை பார்க்க போகிறான் இவன் இப்போ அப்படி சொல்லிட்டு தான் போய் காலை வச்சிருப்பாங்க. கால் வைக்கும்போது என்ன நடந்திருக்கும் தெரியுமா? யோர்தான் பின்னிட்டு போச்சான். பாடிமா 15வது வசனம் முழுசா. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்ட உடனே. நல்லா கவனிங்க, தண்ணியில போய் அவங்க காலை வச்சுதான் ஆகணும். எப்பா கரையில நிக்கிறேனே இல்லை, தண்ணியில தான் வைக்கணும் காலை நிற்பான். இப்போ அவங்க தண்ணியில வச்ச உடனேயும் மேல இருந்து வர தண்ணி மறுபடியும் பின்னால போகுதுங்க. அதுதான் அதிசயம். பின்னால போய் குவிஞ்சு நிக்குது. இப்போ ஆசாரியர்கள் பார்த்துருப்பாங்க, என்ன அதிசயம், நம்ம கால் வச்சோன்னு இந்த பக்கம்ல போகுது, இப்படித்தானே வந்துட்டு தண்ணி பின்னிட்டு போச்சு. அப்ப இந்த பக்கம் இறக்கும், இந்த பக்கம் இறக்கும், இந்த பக்கம் ஃபுல்லா போயிருக்கும் தண்ணி. கரையா தான் தெரிஞ்சிருக்கும், அவங்க கண்ணு கெட்டின தூரம் தண்ணியே தெரிஞ்சிருக்காது. இப்போ யோசுவா சொல்றான், ஜனங்களை போக சொல்லுங்க. இப்போ ஜனங்கள்லாம் கடந்து தீர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிறவங்க இந்த பக்கம் வந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஆறு போகுது. யோசித்து பாருங்க. அப்புறம்தான் அந்த ஜனங்கள் யோசுவாவுக்கு பயந்தாங்களாம். கர்த்தருக்கு பயப்படுற மாதிரியே யோசுவாவுக்கும் பயந்தார்கள் அப்படி சொல்லியிருக்குது. 4வது அதிகாரம் 14வது வசனம். யோசுவா 4:14. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல
அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். பார்த்தீங்களா, இந்த ஜனங்களெல்லாம் மோசேக்கு எப்படி பயந்து இருந்தாங்களோ, இந்த ஒரே ஒரு அதிசயம் அவனை கொண்டு செஞ்சிட்டார். இந்த ஒரு அதிசயம் செய்யும் போது ஜனங்கள் எல்லாம் பயந்தாங்க. அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மோசேக்கு பயந்தது போல இவனுக்கும் பயந்தான். பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய காரியம் கிடையாது. இது ஒரு பெரிய காரியம் கிடையாது. உனக்கு விசுவாசம் இருந்தால், கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தால், அவர் வார்த்தையை நீ நம்புனா, உன் கூட கர்த்தர் இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கு. உன்னை யார் ஒன்றா ஏமாற்றலாம், உன்னை யார் ஒன்றா மோசம் போக்கலாம், உன்னை யார் ஒன்று நஷ்டப்படுத்தலாம், உன்னை யார் ஒன்று அபகரிக்கலாம். உன் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு விசுவாசி. அப்புறம் பார், உன்னோடு இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரம். கண்களை மூடுவோமா, கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுங்க. அடுத்த வாரம் சில பேர் கூட கர்த்தர் இருந்து என்ன செய்தார்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். முதலாவது நீ விசுவாசி. கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அவர் என் கூட தான் இருக்கிறார். நான் தான் இன்னும் விசுவாசிக்கல, நான் தான் நம்ப மாட்டேன். யோசுவாவை போல என் இருதயம் கலங்குது, நான் தடுமாறுறேன். நான் எழும்பி போனால் கர்த்தர் என் முன்னால் வந்துடுவார். நான் எழும்ப மாட்டேன். என் கிரியை என் சோம்பேறி ஆக்குது, என் அவிசுவாசம் போட்டு அழுத்தது. கர்த்தாவே எனக்கு உதவி செய், நீ என் கூட இருக்கிறேன்றத நான் முழு மனசோட நம்பட்டும். அப்புறம் உனக்கு ஆண்டவர் அதிசயத்தை செய்து காட்டுவார். பிற்பாடு ஜனங்களுக்கு அதிசயத்தை செய்து காட்டுவார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் நிச்சயமாய் உன்னை உயர்த்துவார். தேவரீர் எழும்புமே வல்லமையுடனே பிரியமானவர்களே, எத்தனை பேர் இருதயத்துல கர்த்தருடைய வசனம் பேசினது உண்மையாய் நீ விசுவாசிக்கிறாயா? மோசையோடு இருந்த கர்த்தர் தான் என்னோடு இருக்கிறார் என்று, யோசுவாவோடு இருந்த தேவன் தான் என்னோடு இருக்கிறார் என்று நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தர் உன்னோடு இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாயிருக்கும். விசுவாசத்தோடு தடைப்பட்டிருக்கிற அந்த காரியத்துக்கு விரோதமாய் உன் கால்களை எடுத்து முன்னாடி வை, அந்த தடைகள் உடைக்கப்படும். விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தை பிரச்சனைக்கு விரோதமாய் நீட்டு, சமுத்திரம் பிளந்தது போல பிளக்கும். விசுவாசத்தோடு உன் கால்களை கொண்டு போய் வை, தடைகள் நீக்கப்பட்டுவிடும் யோர்தானை போல. உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்க எதையும் ஜெயிக்க முடியும். நீ ஒரு பலவீனன் என்று சொல்லாதே, நீ பலவீனமான ஒரு பிள்ளை என்றும் பலவீனமான ஒரு பையன் தயவு செய்து சொல்லாதே. நான் எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை என்று நீ சொல்லாதே. யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடினால்தான் அவன் செய்கிற சகல காரியம் சித்தி பெற்றது. கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், மற்றவர்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை ஆச்சரியமாய் பார்க்கும்படி செய்வார். கர்த்தர் நம்மோடு இருந்து செய்ய போகிறதான காரியம் மெய்யாகவே பயங்கரமா இருக்க போகிறபடி நான் சோத்திரம் பண்ணுவோம்.